தமிழ்நாட்டுல ஒவ்வொரு ஊருக்கும் ஒரு ஸ்பெஷல் பொருள் இருக்கு. ஆனா அத தயாரிக்கிற மக்கள் லாபமே அடையறதில்ல. ஏன் தெரியுமா? உதாரணத்துக்கு ஈரோடு மஞ்சள், காஞ்சிபுரம் பட்டு, திருநெல்வேலி ஹல்வா, மதுரை மல்லி இந்த மாதிரி இத தயாரிக்கிற விவசாயிங்க, உருவாக்குற கைவினை கலைஞர்கள் ரூ. 100க்கு வித்தா, அது பல பேர் கை மாறி ரூ. 300லேருந்து ரூ. 500 வரைக்கும் விற்கப்படுது. லாபம் யாருக்கு? நடுவுல இருக்க மிடில் மேனுக்கு. இப்போ ஒரு புது மாடல் யோசிச்சு பாருங்களேன். அந்தந்த ஊர்ல இருக்க ஸ்பெஷல் ப்ராடக்ட்ட தமிழ்நாடு அரசு நேரடியா ஒரு காமர்ஸ் வெப்சைட் மூலியமா லான்ச் பண்ணும். இப்போ தயாரிக்கிறவங்க ப்ராடக்ட் அப்லோட் பண்ணுவாங்க. வேணுங்கிற கஸ்டமர்ஸ் டைரக்டா வாங்கிக்குவாங்க. இப்போ நடுவுல மிடில் மேன் இல்ல, புரோக்கர் இல்ல, கடை வாடகை கிடையாது. இதனால என்ன நடக்கும்னாக்க, ஒவ்வொரு ஊர்ல இருக்க ஸ்பெஷல் ப்ராடக்ட் பாதுகாக்கப்படும், அதிகரிக்கும். சிறு தொழில்கள்லாம் அதிகரிக்க ஆரம்பிக்கும். அந்தந்த பகுதியில் இருக்க மக்கள், இளைஞர்களுக்கு வேலைவாய்ப்பு அதிகரிக்கும். இதை தமிழக அரசு பண்றது மூலியமா அவங்களுக்கு ஒரு வருவாய் கிடைக்கும். எண்டு கஸ்டமருக்கு நல்ல ஒரு ப்ராடக்ட் கிடைக்கும். அப்புறம் அந்த மாவட்டத்தில் நல்லா தொழில் பண்றவங்க ஒரு மிகப்பெரிய பிராண்ட் உருவாக வாய்ப்பு இருக்கு. அந்த பிராண்ட் உலக சந்தைக்கு போக வாய்ப்பு இருக்கு. அது மூலியமா தமிழ்நாட்டில் இருக்க ஒவ்வொரு ஸ்பெஷல் ப்ராடக்ட்டுக்கும் ஒவ்வொரு பெரிய பிராண்ட் கிரியேட் ஆக வாய்ப்பு. அது மூலியமா நம்மளுக்கு உலக பொருளாதார சந்தையே நம்மளுக்கு கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. இதுல டிஃபிகல்ட்டிஸ் நிறைய இருக்கு. என்னென்ன டிஃபிகல்ட்டிஸ் இருக்குன்னு கமெண்ட்ல சொல்லுங்க.